ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு 3 கட்டு பிரண்டை உடச்சி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம வேக வைக்காமல் சும்மா பச்சை வாடை அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் கொஞ்சம் வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், வல்லாரக்கீரை இதையும் பாருங்கள் வதக்கி வச்சுருக்கேன். நான் இந்த 3க்குமே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மிளகு 50, அதாவது 2 கட்டுக்கு தேவையான பொருள்கள் நான் 3க்குமே, அதாவது வல்லாரக்கீரை, இந்த கீரை, முருங்கைக்கீரை, பிரண்டை, இது 3க்குமே இந்த மெத்தடு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், அதாவது எவ்வளோ அளவுன்னா நான் ஒரு கட்டுக்கு 1 ஸ்பூனு அந்த அளவு வச்சு தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு 3க்குமே நான் ரெடி பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், எள்ளு வெள்ளை எள்ளு நான் வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், வல்லாரைக்கு, முருங்கைக்கீரைக்கு, பிரண்டைக்கு நான் 3க்குமே நான் பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, நம்ம இந்த கொண்டக்கடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பாசி பருப்பு, அது வறுத்து வச்சுருக்கேன். உப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், கடலைப்பருப்பு நம்ம ஒரு 50 கிராம் எடுக்கலாம். ஒரு கட்டுக்கு 50 கிராம். அதுக்காக நான் கொஞ்சம் நிறையா 3க்கு பகிர்ந்து வைக்கிறதுக்காக நான் இந்த கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா தொலியோடையே நம்ம வறுத்து வச்சுக்கலாம். போதுமா? அடுத்தது பார்த்திங்கன்னா நெடக்கடலை. இந்த கடலை நம்ம நல்லா வறுத்தேன், ஆனால் ரொம்ப புடைக்கல, அரைக்குறையா. இது ஒரு 50 கிராமுக்கு போட்டுக்கலாம். ஒரு கட்டுக்கு 50 கிராம் அளவு. அதே மாதிரி பாருங்கள், கருவேப்பிலை பாருங்க, ஒரு கட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா நான் நொறுக்கி விட்டு சட்டியில் வதக்கி எடுத்திருக்கேன். இதோடு சேர்ந்து நம்ம புளி சேர்க்காமல் எலுமிச்சம்பழமாக நம்ம சேர்க்கலான்னு நினச்சி நான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். அரைப்பழம் போதும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டுக்கு அரைப்பழம். நம்ம புளிப்பு முன்ன பின்ன பார்த்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, இது பாருங்க, காஞ்ச மிளகா ஒரு கட்டுக்கு 2 கட்டுக்கு இந்த காஞ்ச மிளகா. இதாங்க அளவு. நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த 3 கீரைக்கும் 3க்கும், அதாவது முருங்கைக்கீரைக்கு, வல்லாரக்கீரைக்கு, பிரண்டைக்கு 3க்குமே நம்ம இந்த எண்ணெயில் எதுக்கு கொஞ்சம் வதக்கணுன்னா வாடை தெரியாது. அதுக்காக வாடை தெரியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ அரைச்சிருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம்
நல்லா நம்ம வந்து உணர்த்தி, ஏன்னா எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உணர்த்தி வச்சோம்னா போதும். உப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சி நான் வந்து இப்போ ஒரு ஈடு முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இதே மெத்தடில் தான் நம்ம வந்து முடக்கட்டாய் இந்த பிரண்டையும் செய்ய போகிறோம். அதே மாதிரி வல்லாரக்கீரைக்கும். இது 3க்குமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல நாள்பட்டு இருக்கும். நம்ம கடுகு சேர்க்குறோம், சரிங்க. நம்ம கடுகு சேர்க்கறதுனால இந்த பொருள் வந்து சீக்கிரத்தில் வீணாக போகாது. அதே மாதிரி நான் வந்து இந்த முருங்கைக்கீரையிலெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கியிருக்கேன். இந்த கடுகு வந்து ஒரு கட்டுக்கு நான் 2 கட்டுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு ரொம்ப தேவையில்லை, ஆனால் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உப்பும் வறுத்து தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இது வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பொடி வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இது தான், எனக்கு சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். ஓகே, ஒரு லைக் கொடுங்க. பாய். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.